ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன். சரி வீட்டுக்கு போகாமல் எதனா ஃப்ராங்க்ஃபர்ட் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் அவுட்பாக தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டாப். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருட்டு ஆகலை. யூஸ்வலாக வின்டர் டைமில் வந்து இருட்டு ஆகிட்டு இருக்கும், பட் இருட்டு ஆகலை. அதனால் வெளிச்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் மெயின் ரிவர். ஃப்ராங்க்ஃபர்ட்டை சுற்றி இந்த ஆறு ஓடுது. அதான் ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின் சொல்லுவாங்க. இந்த மெயின் ஆறு மேலே இருக்கிறதுனால ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின். ரொம்ப நேரம் தான் நீங்கள் பைக்கை பார்ப்பீங்க. ஷிப் போகுது. கேஷர் நின்றுருக்கார். இந்த மெயின் ரிவர் வந்து இவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஷிப்பு போகும் ஆக்சுவலாக. இருந்தாலும் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசுபட்டு இல்லை, தீனு தான் இருக்குது. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. தான் ட்ராம் எஸ்பான், ஸ்ட்ராசன்பான். எஸ்பான் இல்லை, ஸ்ட்ராசன்பான். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி யோசிக்காமல் அங்கே நின்று பார்த்தாலே போதும், ஸ்ட்ரெஸ்லாம் காணாத போயிடும். அந்தளவுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்குது. இது ஒரு தவம் மாதிரி தான், மெடிடேஷன் மாதிரி தான். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து குளிராக இருந்தாலும், பனி பெய்ஞ்சாலும், வெயில் காய்ஞ்சாலும் மக்கள் ஃபிட்னஸ்க்காக நடக்கிறாங்க, ஓடுறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுஸ் வந்து ஆவரேஜாக 85 இயர்ஸ் இருக்குது. வாங்க இந்த மெயின் ரிவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. 2 நாள் நல்லா வெயில் காய்ச்சி, இதுலேருந்து திரும்ப மழை பெஞ்சு கோல்ட் ஆகிடுச்சு. பாருங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி சேல் பண்ணி போகிறது ஆக்சுவலாக. ஸோ உட்காந்துட்டு போவாங்க, குரூப்பாக போகிறாங்க பாருங்க. வாவ், அமேசிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.